புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 9 தொடக்கம் 15 வரை. ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இந்த தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க நற்செய்தி பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது சீடர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அவர் செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். அதிகாலை வேளையிலே தனிமையான இடங்களுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செபித்தார். பாலை நிலத்திலே 40 நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செபித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று செபித்தார் என்று சொல்லி நாங்கள் திருவிவிலியத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த இடங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல இன்று சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு செபிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகின்றார். கூடுதலாக எங்கள் அனைவருக்கும் இந்த செபம் ஒரு பரிச்சயமான செபமாக இருக்கின்றது. இந்த செபத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த செபம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பகுதி இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. 2வது பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது 2வது பகுதி எங்களுடைய தேவைகளை முன்னிறுத்துகின்றது. ஆகவே இந்த 2 பகுதிகளையும் உள்ளடக்கியதாக இந்த பரலோக மந்திரம் எங்களுக்கு அமைந்திருப்பது சிறப்புக்குரியதாக இருக்கின்றது. மேலும் நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் எங்களை படைத்தவராக இருக்கின்றார். அதனால் தான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் இறைவனிடம் கொடுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய மீட்பர். ஆகவேதான் அவரிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். தூய் ஆவியார் எங்களை அர்ச்சிப்பவராக இருக்கின்றார். ஆகவேதான் எங்களுடைய எதிர்கால நல்வாழ்வுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த செபத்திலே மூவரு இறைவனுடைய தொடர்பை நாங்கள் காண்கின்றோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இவ்வாறு எங்களுடைய செபங்கள் அமைய வேண்டும். மூவர் இறைவனுடைய அந்த வழித்துணை எங்களோடு இருக்க வேண்டும். மேலும் இந்த செபத்தை அன்பானவர்களே நாங்கள் மேலும் உற்று பார்க்கின்ற வேளையிலே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி இந்த செபம் ஆரம்பிக்கின்றது. இங்கே எங்கள் தந்தை என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய தந்தை உன்னுடைய தந்தை என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இங்கு செபிக்கவில்லை. மாறாக எங்கள் தந்தையை என்று சொல்லி அனைவரையும் ஒரே மக்களாக, ஒரே சகோதரர்களாக, ஒரே குலமாக இங்கு எங்களுக்கு வெளிப்படுத்துவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகள். நாங்கள் அனைவரும் ஒரே மக்கள் இனமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். மேலும் இந்த சுபத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எல்லா இடங்களிலும் ஒரு பொதுத்தன்மை காணப்படுகின்றது. எங்களுடைய குற்றங்களுக்காக எங்களுக்கு அன்றாட உணவை தாரும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் என்று சொல்லி எல்லாம் அனைத்து மக்களுக்காகவும் நாங்கள் செபிக்கின்ற ஒரு தன்மையை இந்த செபத்திலே நாங்கள் காண்கின்றோம். ஆனால் இன்று சமூகத்திலே நாங்கள் பார்க்கணும் அன்பானவர்களே, நாங்கள் ஒரே மக்களினமாக நாங்கள் வாழுகின்றோமா? எங்களுடைய அயலவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமா? எங்களுடைய அயலவருக்காக நாங்கள் செபிக்கின்றோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இன்றைய சமூகத்திலே காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த சமூகம் இன்றைய காலத்தில் ஒரு சுயநல சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார், நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்று சொன்னால் தம் தலைவர் செய்வது தங்களுடைய பணியாளர்களுக்கு தெரியாது. ஆகவேதான் நான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஏனென்று சொன்னால் நாங்கள் அனைவரும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்காக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஒரு கதையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நான் இருக்கிறேன். ஒருவர் இறைவனிடம்
கடும் தவம் செய்கின்றார். பல நாட்களாக தான் ஒரு வரத்தை கேட்பதற்காக நெடுங்காலமாக தவம் ஒன்றை அவர் செய்து வருகின்றார். அந்த தவத்தினால் இறைவனும் மகிழ்ச்சியிட்டு அந்த மனிதனுக்கு தோன்றி, மானிடா, உன்னுடைய தவத்தினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன், உனக்கு என்ன வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே கேள், நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். அந்த மனிதனும் யோசிக்கிறான், நான் எதை கேட்கலாம், பொன்னை கேட்பதா, பொருளை கேட்பதா, எதை கேட்பது என்று சொல்லி அவன் பலவாறு சிந்திக்கின்றான். அந்த நேரத்திலே இறைவன் அவருக்கு ஒரு விதிமுறையை கொடுக்கின்றார். ஏனென்றால், இந்த உலகத்தில் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், மாறாக உனக்கு தருவதில் 2 மடங்கு உன்னுடைய அயலவருக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி இறைவன் கூறுகின்றார். அப்போது இவனுக்கு அது பேரிடியாக மாறுகின்றது. என்ன செய்வதென்று சொல்லி அவன் திகைக்கின்றான், பலவாறு யோசிக்கிறான். அப்போது இறைவனிடம், ஆண்டவரே, என்னுடைய ஒரு கண்ணை நீர் எடுத்துவிடும் என்று சொல்லி கூறுகிறான். அப்போது கடவுளுக்கு ஆச்சரியம், ஏன் இவன் ஒரு கண்ணை எடுத்து விடும்படி கூறுகின்றான் என்று சொல்லி. அப்போது அந்த மனிதன் கூறுகின்றான், நீர் என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து விட்டால் என்னுடைய அயல்வனுடைய 2 கண்ணும் போய்விடும், ஆகவே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அவன் கூறுகின்றான். அன்பானவர்களே, இன்றைய சமூகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு அயலவர்களை நாங்கள் தட்டி வீழ்த்தலாம், அவர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் கர்ச்சிக்கும் சிங்கம் போல எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அயலவர்கள் நல்லாக இருப்பது எங்களுக்கு பிடிப்பதில்லை. ஆகவே எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட மனிதர்களாக ஆண்டவர் எங்களை வாழ அழைக்கவில்லை. அன்பானவர்களே, மாறாக நாங்கள் ஆண்டவர் எவ்வாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரோ, எல்லோருக்காகவும் சபிக்கவும் எல்லோருக்காகவும் வாழவும் நாங்கள் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், இந்த உலகத்திலே எங்கள் அனைவருக்காகவும் தான் தன்னுடைய உயிரை கொடுத்தார். அதுபோல் இந்த சமூகத்திலே வாழ்கின்ற நாங்கள் அனைவரும் எங்களுடைய அயல்வர்களுக்காக, எங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும், சபிக்க வேண்டும். இதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நீ உன்னை அன்பு செய்வது போல உன்னை அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சொல்லி. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழுகின்ற போது கொடுத்த அனைத்து கட்டளைகளிலும், அனைத்து விதிமுறைகளிலும், அனைத்து உரைகளிலும் இந்த அன்பை பற்றியும், அயலவரை அன்பு செய்வதை பற்றியும், அயலவருக்காக வாழ்வதை பற்றியுமே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எங்கள் சமூகத்திலே இந்த சமூகத்திலே கொண்டிருக்கின்ற அனைத்து பண்புகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வாக்க வேண்டும். எங்களுடைய அயல்வர்களுக்காக, இந்த உலக மக்களுக்காக நாங்கள் சபித்து அவர்களுக்காக எங்களுடைய வாழ்வை கொடுக்க தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடி சபித்துக் கொள்வோம். ஆமீன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.